உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். வணக்கம். நம்ம பல்வேறு தலைப்பில் பேசினே போகிறோம். இன்றைக்கி பெண் பேசுகிறோம் அப்படின்னா பெண் பேச வேண்டிய ஒரு தலைப்பா? ஏன்னா பெண்ணியமா அப்படின்னா பெண் அடிமை பற்றி பேச போகிறோமா? பெண் அடிமையெல்லாம் கூட நம்ம பேசியிருக்கிறோம். பெண் அப்படின்னு தனியாக பேச போகிறோம். ஃபிமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் அது ஃபிமைன், நான் பெண்மை நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. பெண் அப்படின்ற ஒரு பேரே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது. பேணுதல் அப்படின்றதுலேருந்து வந்தது. எங்கேருந்து வந்தது? பேணுதல் அப்படின்னாக்கா உருவாக்கி தருதல். என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் உருவாக்கி தருதல். உருவாக்கி தருபவள் பெண். உருவாக்கி தரத்துக்கு பேர் பேணுதல். உருவாக்கி தர்றவளுக்கு பேர் பெண். ஒரு விசேஷம். பொதுவாக மதவாதிகள்லாம் பெண்மையை ரெண்டாவது இடத்துல எடுத்து வச்சுருப்பாங்க. எக்ஸப்ட் இந்து. அதில் மட்டும்தான் சாக்தம்னு ஒரு மதம் இருக்குது, சக்தி வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, பெண்மையை போட்டுருது. இந்து மதம் அப்படின்னு கிடையாது. இது இந்துவில் இருக்கிற கிளை மதம் 6ல் அது ஒன்று, சக்தியை போட்டுருதுன்றது. இந்து மதம் அது அப்படின்னு ஸ்பெஷல் கிடையாது. இந்து மதம் பல மதங்களோட கூட்டு. அது அந்த சிந்து சமவெளி நாகரிகம், அது ஓரத்தில் இருந்த மனிதர்கள் எல்லா வழிபாட்டு முறைகளும் என்ன பண்ணி வச்சுக்குது, உள்ளே அடக்கி வச்சுருந்து. அது பேர் என்ன? இந்துன்றது ஸ்பெஷலாக ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் அல்லது இல்லை. இந்து மதத்துக்குள்ளே பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கும். பட்டை அடிக்கிறவங்க, நாமம் போடுறவங்க, பெருமாள் கும்பிட்றவங்க, சக்தி வழிபாடு, கணபாத்தியம், முருக வழிபாடு, இந்த மாதிரி இருக்கும். ஒரு இந்துக்கும் இன்னொரு இந்துக்கும் முரண்பாடே இருக்கும். ஒரு இந்துக்கும் இன்னொரு இந்துக்கும் முரண்பாடு இருக்கும். இந்துக்களுக்குள்ளவே சண்டை போட்டுப்பானுங்க. சைவம் வைணவமாக வெட்டிப்பாங்க, குத்திப்பாங்க, கழுவி ஏற்றிருப்பாங்க. இவ்வளோ பேர் நாங்கள் சாக வச்சோம், அவ்வளோ பேர் நீ சாக வச்ச, இன்னும் 8 எழுத்தா 5 எழுத்தா, 5 பெருசாக 8 போதா, 5க்குள்ளே 8 போகுமா, 8க்குள்ளே 5 போகுமா, இதெல்லாம். சைவம் சாப்பிட்றது தாண்டா சரி, அவனும் இந்து தான். கரிமீன் சாப்பிட்றவனும் யார் தான்? இந்து தான். காட்டேரி முனீஸ்வரனை கும்பிட்றவனும் யார் தான்? இந்து தான். தயிர் சாதம் வடை வச்சு கும்பிட்றவனும் யார் தான்? இந்து தான். குரங்கு கும்பிட்டாலும் இந்து தான். கோவிந்தனை கும்பிட்டாலும் இந்து தான். இப்படி பல டைப்பு. அதனால் இந்து மதம்னு ஒன்று அடைக்க முடியாது. ஆனால் அதில் இருக்கிற சாக்தம் அல்லது சக்தி வழிபாடுன்றது பெண்ணே. பெண் விசேஷமா அப்படின்னா நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? பொம்பளையும் எங்கேருந்து தான் வந்தா? எல்லாருமே எங்கேருந்து தான் வந்துன்னுக்குறோம். எல்லாருமே வர்ற இடம் எங்கேருந்து தான்? எந்த ஊர்லன்னா கரூரார். பேர் என்ன? கரூரார். ஆம்பளை யாருன்னா கரு வச்சு தெரிஞ்சுக்கிறானா? இல்லை. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறோம்? கரூர்லேருந்து வந்துக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது? பெண்ணை கடந்து வாழவே முடியாது. பெண்ணை கடந்தும் வாழ முடியாது, விலகியும் வாழ முடியாது, எல்லாமையும் வாழவே முடியாது. ரமணருக்கு பெங்களூர்லேருந்து ஒரு அக்கா சோறு ஆக்கி போட்டிருந்தாங்க. ரமணருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? ஒரு அக்கா சோறு மட்டும் தான் ஆக்கி போட்டாங்க. நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்கூடாது. அவர் ரமணர் என்ன சொல்கிறது? அவர் எதனா வேறு எதனா அந்த அம்மாவுக்கு அவருக்கு இருந்தால் அது அவங்க விஷயம், நம்ம விஷயம் கிடையாது. அது நம்ம விஷயம் கிடையாது. ஆனால் பெண் இல்லாமல் இங்கே என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு விசேஷமான ஒன்றை நம்ம ரொம்ப பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வாழ்க்கைக்கு பார்க்குற பார்வையில் எல்லாமே மாற்றம் ஏற்பட்டுரும். பொதுவாக பெண்ணை நிறைய மதங்கள் அடிமைப்படுத்துது. பைபிள் சூப்பரு. மேலேருந்து அப்படி கடவுள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆம்பளை உருவாக்கிட்டு, பொம்பளை ஆம்பளை எலும்புலேருந்து எடுத்து செஞ்சுக்கிறான் பாருங்க. இந்த கடவுளுக்கு அறிவே இல்லை பொழுது. நான்சென்ஸ். ஆம்பளை கஷ்டப்பட்டு செஞ்சவனுக்கு பொம்பளை அப்படி பண்ணுற வேண்டியது தானே. பொம்பளை மட்டும் ஆம்பளை எலும்புலேருந்து எடுத்து செஞ்சுக்கிறான். இல்லை, மோசஸ் எவ்வளோ பெரிய திறனாக இருப்பான். ஒரு நல்ல மனிதன் அப்படி யோசிப்பானா? ஒரு சிறந்த சிந்தனையாளன், ஒரு நேர்மையான மனிதன் அப்படி சிந்திப்பானா? அப்படியே கடவுள் எல்லாத்தையும் அப்படி பண்ணி ஒரு ஆம்பளை உருவாக்கின ஒரு கடவுளுக்கு ஒரு பொம்பளை அது மாதிரி உருவாக்க தெரியாதா? நான்சென்ஸ். எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறான். சூரியனை உருவாக்க கடவுது, சந்திரனை உருவாக்க கடவுது, அதை மலையை உருவாக்கி, இருட்டை உருவாக்க தெரியுது, பன்னி, நாய், குதிரை எல்லாத்தையும் தனித்தனியாக செஞ்சு விட்டு இந்த பொம்பளை மட்டும் ஆம்பளை எலும்புலேருந்து எடுத்து செஞ்சுக்கிறானே. அவ்வளோ அறிவு கட்ட கடவுளை நம்ம கும்பிடுது இல்லை? அப்பேற்பட்ட இடியட்டாக நம்மளை படைச்சிருப்பான். படைச்சவனா இடையிட்டு, அதை எழுதணும் இடையிட்டா. யாரை நான் இடியட்டுன்னு சொல்லணும்? இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் நான் மோசஸ்னா தான் சொல்லுவேன். இடியட் மோசஸ் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? இது விமர்சனம் இல்லை. 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவாளியாக இருந்திருக்கலாம். அன்றைக்கி புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
இன்றைக்கி நீ பைபிள் விசேஷமாக அந்த தூக்கி வச்சுன்னு ஆடின்னு இருக்கலாம். நான் இந்த ஒரு காரணத்துக்காக அந்த புக்கு என்ன பண்ணுறேன், படிக்காத. படித்தாலும் நீ ஒன்றா இல்லை, உனக்கு தெளிந்த அறிவு ஞானமோ வராது. ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. பன்னியை எப்படி படைச்சாரு? நாய் பூனை சிங்கத்தை எப்படியா படைச்சாரு? அந்த கடவுள் என்ன பண்ணல? புல்லு பூண்டுங்களா என்னதான் படைச்சாரு? நீ சாப்பிட்ற உணவில் உனக்கு கஷ்டப்பட்டு நீ போராட்டி சாப்பிடணும்னு இன்னும் கஷ்டப்பட்ட ஒரு கடவுள் ஏன்டா ஆம்பளை தூங்க வச்சுட்டு எலும்பை தூக்கி எடுத்து செஞ்சான் அந்த இல்லை? ஒன்று கடவுளுக்கு என்ன இல்லை? போதிய ஞானம் இல்லை. இல்லைன்னா அதை எழுதணுனுக்கு அறிவு இல்லை. ரெண்டில் நான் ஒருத்தருக்கு அறிவு இல்லைன்றேன். நான் கடவுளோட ஆளு, நான் கடவுளை திட்ட மாட்டேன், நான் உரிமையாக பேசுகிறேன், அவ்வளோதான். மோசஸ் என்ன தான் என் பார்வைக்கு? மோசஸ் உங்களுக்கு அறிவாளி இருந்தால் நீங்கள் யாரை மறுக்கிறீங்க? கடவுளை நீங்கள் மறுக்கிறீங்க. உங்கள் இஷ்டம். நீங்கள் யாரைன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பைபிளை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் யாரை மறுக்கிறீங்க? கடவுளை மறுக்கிறீங்க. இதை விட விளக்கமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு செல் உயிர் அமீவா தன்னை தானே என்ன பண்ணோம்? பிரிக்கும். முதல் தோன்றிய உயிர் அப்படிலாம் அதான் சொன்னேன். பாக்டீரியா, ஈஸ்ட், இந்த நிறைய ஒரு செல்லுங்களாம் என்ன பண்ணோம்? பெண் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கிறா? தன்னிலேருந்து பிரித்து வெளியே அனுப்புகிறா. மாற்றமே இல்லை. ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. உண்டான அத்தனையும் என்னதான்? பெண் தான். ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு? நாதம் தான் உருவாச்சு. நாத வடி வானவலே தான். நாத வடி வானவனே கிடையாது. வடிவு வடிவு கரசி. பேருனா வடிவுக்கு அரசி. யாருன்னா நாதி. நாதினே சொல்லுவாங்க. அவ நாதி, நாதன் அப்படின்றதுக்கு காரணமாக இருக்கிறோம். அப்போ என்ன சொல்லுது? வைஷ்ணவ தத்துவமும் அதையே சொல்லுது. சாக்தம்ன்ற ஒரு சக்தி வழிபாடும் முதல்ல தோன்றியது எது அப்படின்னா சக்தியாக வெளிப்பட்டது. இறைவிடத்தில் வந்த சக்தியாக வெளிப்பட்டது எதுன்னா அது பெண் தான். முதல்ல தோன்றியது எது தான்? பெண் தான். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சயின்ஸாக பார்த்தாலும் சரி, நீங்கள் நேச்சராக போய் பார்த்தாலும் சரி, இயற்கையாக நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இன்றும் நந்தனுக்கு தின்னதான் பெண் தான். அதனால் வேண்டி நீங்கள் வந்து பெண்ணை வந்து உயர்வாக பார்க்கலன்னா நீங்கள் யார் இல்லை? நீங்கள் சராசரி மனுஷன் கூட நீங்கள் இல்லை. எல்லா பெண்ணுமே விசேஷம்தான். நீங்கள் ஒரு அப்பனாக இருந்தால், உங்கள் பெண் குழந்தை இருந்தால் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் காமம் அங்கே வேலைக்கு ஆகாது. பெண்ணை வந்து வெறும் காமத்தோடு பார்க்குற ஒரு அற்பம் கிடையாது. அதுக்குள்ளே ஒரு விசேஷம், ஒரு சூட்சமத்தை உன் பெண் உனக்கு சொல்லிக் கொடுப்பா. உன் மனைவி சொல்லிக் கொடுக்காததை, உன் சகோதரி சொல்லிக் கொடுக்காததை, உன் தாய் சொல்லிக் கொடுக்காததை உனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? உன் மகள் சொல்லிக் கொடுப்பா. அங்கே என்ன ஆகாது? நீ ஆம்பளையாக இருக்கவே முடியாது. அதுக்குன்னு அம்மா கிட்ட ஆம்பளையாக இருப்போமா? அக்கா தங்கச்சிக்கிட்ட ஆம்பளையெல்லாம் இருக்க மாட்டான். அதெல்லாம் அறியாத வயசு. அப்பனா 8 பேருக்கு பொண்ணை தூக்கும்போது இருக்கிற பார்வை, அம்மா உனக்கு எல்லாத்தையும் அங்கங்களெல்லாம் பிரித்து காட்ட மாட்டா. அவளை நீ பார்க்க முடியாது. உன் சகோதரி உங்ககிட்ட என்ன பண்ணுவா? கூச்சப்படுவா. ஆனால் உன் மகள் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது? கூச்சப்பட முடியாது. நீ என்னவா இருக்க முடியாது அங்கே போய் அப்பாட்ட. அதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் பார்த்துருந்தா அந்த அவயங்கள்லாம் என்னவா மாறிச்சு? விசேஷமாக மாறிச்சு. வாழ்ந்து பார், தெளிந்த ஞானம் உனக்கு வரும். வாழ வெட்டிகளுக்கு ஞானம் கிடையாது. முட்டா பசங்களெல்லாம் நீ என்ன பண்ணி தெரிஞ்சுன்னுக்காத, ஞானின்னு சொல்லின்னு தெரிஞ்சுன்னுக்காது. உன் இயற்கை உனக்கு என்ன மாதிரி வரம் கொடுத்துருது? உன்னை ஒரு ஆணாக்கி கொண்டாடிய ஒரே இயற்கை தான் உன்கிட்டேருந்து ஒரு பெண் குழந்தையை உருவாக்கி கொடுத்த உடனே நீ உன்னுடைய ஆண்மையை என்ன பண்ணி கொடுத்துருது? தெளிந்த ஞானத்தை உருவாக்கி தருது. கிருஷ்ணாவுக்கு வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை, நாங்கள் வந்து பிளஸ்ஸிங் ஆனோடனே வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னோடனே ஒரு கிக்கு நமக்கு. ஏன்னா அந்த பெண்ணுன்னா ஒரு ஸ்வீட்டு, அது விசேஷம். அந்த பெண் வந்து ஒரு விசேஷம். நீங்கள் பெண் குழந்தை வளர்க்க உங்களுக்கு இன்னும் புரியும். நம்மலாம் வளர்ந்துடுறா நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு, உங்களுக்கு வளர நீங்கள் ஒரு அப்பனா தெரியும் உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்ட்டு. அதுக்காக நீ காமத்தை விட்டுற, நீ செக்ஸ் வச்சுக்காத, பொண்ணா கூட நீ புணராதெல்லாம் நான் சொல்ல வரல. உனக்கு எல்லா விதத்துலையும் நீ என்ன எப்படி இருக்கிற? உன் மனம் எல்லா விதத்துலையும் என்ன பண்ணக்கூடியது? பக்குவம் அடையக்கூடிய தன்மையோடு தான் உன் வாழ்க்கை உனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்குது. உன் ஆண்மை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, உன் பெண்மை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அதை நீ என்ன பண்ணு? கொண்டாடு. அதை அவமதிக்காத. முடியலன்னா முடியலன்னு சொல்லு. என்ன சொல்லு? உனக்கு முடியலன்னா சொல்லு, முடியலன்னு சொல்லு. இல்லைன்னா என்ன சொல்லு? இல்லைன்னு சொல்லு. அதை வச்சு நான் சிறந்தவன்னு நீ சொல்லி நிற்கலாம். முட்டா பசங்க உங்க பின்னாடி வந்து தெரிஞ்சு நிற்கலாம். நம்மள மாதிரி ஆடலாம் போயும் போனேன் இல்லை, போகிறதுக்கு ஒரு இடமா இல்லை உனக்கு போயிற அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அங்கே என்ன இல்லை? ஜீவன் இல்லை, உற்சாகம் இல்லை, வாழ்க்கை இல்லை, கொண்டாட்டம் இல்லை. எல்லாத்தையும் யார் வச்சுருக்கிறா? ஒரு
பெண் வச்சுருக்குறேன். ஒரு பெண் எப்படி வச்சுக்கிறா? உன்னை உன்னை பெற்று உன்னை வளர்த்து உன்னை கொண்டாடி உனக்கு ஆண்மையை கொடுத்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஆகிட்டாங்க. இத்தனையும் யார் தான் செஞ்சுதே? உன்னை படைச்சி உன்னை என்ன பண்ணி வளர்த்து உனக்கு ஆண்மையை ஊட்டி இல்லை உன்னை ஆண்மையை கொண்டாட செஞ்சு உன்னை என்ன பண்ணிட்டா தெரிந்த அறிவோட இன்னொரு பெண்ணு வந்து பாரு படைச்சா ஒரு பொண்ணு. வேறு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் பெண் விதத்தில் எல்லோரும் யார் தான்? அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பொண்ணுங்க எல்லாம் நீக்கி வச்சு அவங்களாம் யார் தான்? பெண்ணுன்ற வரிசையில் எல்லாரும் ஒன்று தான். ஆனால் அம்மா படைச்சா, சகோதரி உறவு பாராட்டினா, மனைவி ஊட்டினா, உன் ஆண்மையை வெற்றி கொண்டா, நீ ஜெயிச்சவன்டா, உனக்குள்ள ஒரு விசேஷத்தன்மை இருக்குது, உன்னால் உருவாக்க வல்லவன் நீ அப்படின்னு சொல்லி உங்ககிட்டருந்து உருவாக்கி மகிழ்ந்தா. உன் மகள் என்ன பண்ண? போதாது நீனா அதையும் தாண்டி வா அப்படின்ட்டு உன்னை என்ன பண்ண வச்சா? அதையும் கடக்க வச்சா. பாருங்கள், லைனில் நிற்க வச்சா எவ்வளோ விசேஷமான ஒரு பெண்ணு. யாரை மறுக்கலாம் இதில்? இந்த துறவின்னு சொல்லிடுவேன், இதில் எவ்வளோ மறுத்தான்? வல்லவன் மேலே கூட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்டா துறவெல்லாம் எழுதுனே நீ? இல்லை துறந்தாருக்கும் தூவாருக்கும் விரந்தாருக்கும் இல்வாழ்வான் துணைன்னு சொன்ன நீ துறவு பற்றி ஏன்டா பேசுனேன்? பற்றற்றான் பற்றி துறவு அதிகாரத்தை ஏற்றுட்டுக்கலாம். ஒரு வேலை 133 கடையில் என்ன இருந்தாலும் ஏற்றுக்கலாம், அது அவர் வேலை. ஆனால் நம்ம என்ன பண்ண வேணாம்? நம்ம எல்லாத்தையும் அவன் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான். ஒரு கடை, அது திருக்குறள் ஒரு கடை. அங்கே போய் நம்ம மார்க்கெட்டில் என்ன வாங்கினா? தேவையானது தான் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கின்னு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது? திருக்குறளில் போய் படிச்சுட்டு எல்லாப்படியும் நடக்க முடியுமா? 2 முரண்பாடான இருக்குது. இப்போது ஒன்று துறவே போகலாம், இன்னொன்று குடும்பஸ்தனாக இருக்கலாம். 2 சான்ஸும் எழுதி வச்சுக்கிறான். நம்ம என்ன எடுத்துக்கணும்? விசேஷத்தெல்லாம் புரிஞ்சு நான் தெரிஞ்சு நான் அது எப்படியும் பின்னாடி நம்ம காமத்தை பற்றி பேசுகிறோம். தம்பி அவனும் நம்ம விட மாட்டான். குட்டி தம்பி வந்தான்னா இல்லை நம்ம பேரன் கடகோடி பேரை வந்தான்னா கூட நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, இதை விட்டு ஒழிய முடியாது. ஏன்னா நம்ம இனம் எப்படி இருந்தாலும் ஆணோட தான் பிறகு போகுது, ஆண்மையோட தான் பிறகு போகுது. புரிஞ்சு நான் அம்மாவையும் விட்டுறது இல்லை, சகோதரியும் விடுறது இல்லை, பொண்டாட்டியும் விடுறது இல்லை. என்ன பொண்ணையும் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லை, எல்லாரையும் கொண்டாடுவோம். எப்படி? எல்லாரையும் கொண்டாடுவோம். பெண் ஒரு விசேஷம். அவள் அங்கங்களால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுபாடு இருக்குது. ஆணோட அங்கத்துக்கும் பெண்ணோட அங்கத்துக்கும் அவயங்களுக்கும் சின்ன சின்ன மாறுபாடுகளோடு தான் பிரச்சனை. மூளை ஒன்று தான், கண் ஒன்று தான், காது ஒன்று தான், மூக்கு ஒன்று தான், வாய் ஒன்று தான், பல்லு ஒன்று தான். திருட்டு பையன் சாக்ரட்டிஸுக்கு மட்டும் பல்லு 2 கம்மின்னு தெரிஞ்சுக்குது. முட்டா பையன் கிருக்கன் ஏஜ்லாம் வர போயிட்டான். ஆம்பளையோட பொம்பளைக்கு 2 பல்லு கம்மியாக. ஏன்னா அவன் எண்ணும்போது அவன் பொண்டாட்டிக்கு கடவாய் பல் 2 முளையில் 2 பல்லு கம்மின்னு வாங்கிட்டான். நிறைய பேர் ரொம்ப வாரமாக ஒத்துன்னு இருந்தானுங்க. அதை பின்னாடி வந்து தான் சொன்ன சீச்சி தப்பாக என்ட்டாயா. என்ன காரணம்னு பார்த்தா பொண்டாட்டி சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசிட்டுக்கிறான். தர்க்கவாதத்தாலேயே ஜெயிச்சுட்டுக்கிறானுங்க நிறைய பேர். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா உயர்ந்த ஒருத்தர் பேசினா எது சொன்னாலும் உண்மையாக இருக்கும். பார்த்துக்க சிவபாதர் என்ன பண்ண மாட்டான். அதுதான் நம்ம என்ன பண்ணால் கார்த்திக் உட்கார வச்சு பேச சொல்லிடணும். பார்த்துக்க, ஏன்னா உண்மை சொல்லணும் நம்ம நினச்சோம்னா கார்த்திக் நீ சொல்கிறப்பா அப்படின்னா அவர் கார்த்திக் வந்து சொல்கிறார். நீங்களாம் என்ன நினச்சிக்கணும்? அப்போ கார்த்திக் சொன்னால் எப்படி இருக்கான்? உண்மை தான் சொல்லுவார். பார்த்துக்க, நம்ம குட்டையக்கிறோம் இல்லை, நம்ம இப்படி தான் சொல்லுவான், கொஞ்சம் பொய் சொல்லுவோம். பார்த்துக்க, அதெல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் உயர்ந்த மனிதரா இல்லை இங்கிலீஷில் சொல்லிடணும். புரியாது இல்லை, பொய் சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ்லலாம் பொய் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், பிச்சைக்காரன் இங்கிலீஷ் நாட்டில் பிறந்த பிச்சைக்காரன் என்னையா பேசுவான்? அதனால் அவன் சிறந்தவன் ஆகிடுவானா? நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு மொழி, அறிவில்லை. அது ஒரு மொழி, கொச்சைப்படுறதுக்கு இல்லை. நிறைய பேசுகிறாங்க, நிறைய பேர் அதில் புரிய வைக்கிறதுக்காக அதில் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நல்ல தமிழ்நாட்டில் நின்று தமிழன்கிட்ட போய் புரியாது பேசல, சாதாரண வார்த்தைக்கு போடாமல் இட் ஹேஸ் டு பீன் அப்படின்னா என்ன ஆகுது? நம்ம இல்லை சாதாரணமாக பேசுறது இட்டு ஹேஸ் பீன். ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி பேசுங்கிற இல்லை? ஈஸியாக எளிமையாக இருக்குதுப்பா. உண்மை பேச தெரியல. பார்த்துக்க, அதுக்காக மொழி பலம் பூச்சி வச்சுக்கிது. உண்மை தெரியலன்னா நான் என்ன செய்யணும்? சாப்பாடு சரியாக செய்ய தெரிஞ்சு சோறு போட மாட்டேன்னு வச்சுக்க, டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சமாக சோறு போடணும்னு வச்சிங்கன்னா அப்படி பரப்பி போடணும், தட்டு நிறைஞ்ச மாதிரி தெரியும். பார்த்துக்க, சோறு கொஞ்சமாக இருக்குதுன்னு வச்சுக்க, சாரை பரிமாறணும், நிறைய சோறு போட்ட மாதிரி அப்படி பரவலாக போட்டு அப்படி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதான். சோறு அங்கே அகப்பில் எல்லாம் பொழுகுது, டெக்கரேட்டிவ் இல்லை, அதில் அழுத்தம் இல்லை. அன்பு மிகுந்தா எப்படி இருக்கும்? அதை உடச்சா உள்ள 2 முட்டை இருக்கும். பார்த்துக்க, இல்லை லவ் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு முட்டை, தெரியாத ஒரு முட்டை. ஏன்? இதெல்லாம் தந்திரம். எப்படி இப்படி வச்சா சாப்பிடுவாங்க, கம்மியாகிற மாதிரி தெரியணும்.
இல்லாதவங்க என்ன பண்ணுவா, சும்மா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பெருசாக. இந்த பெண் அவ்வளோ விசேஷமான அந்த பெண். இந்த பிரபஞ்சத்திலேருந்து இறைவனிடத்தில் முதல்ல நாதமாக வெளியே வந்தது என்னதான்? பெண். ஓம்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை வண்ணம் உடையவளாம். ஓங்காரி என்பால் என்னவா? அவள் ஒரு ஜெய ஜெய தேவி துர்கா தேவி, ஜெய ஜெய தேவி சரணம். இல்லை, துர்கை அம்மனை நினைத்தால் போதும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்குமா பார்த்துங்க. அப்போ அந்த துர்கா தேவி யார்? என்ன வெற்றி திருமகள் எங்கே இருக்கிறா அப்படின்னா அங்கே நமக்குள்ள. நம்ம அம்மாவை நேசிக்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அம்மா நேசிக்காமல் இருக்க முடியுமா? பிறந்தது மட்டும் கிடையாது, அங்கேயே போய் உறிஞ்சி அதையும் சாப்பிட்டுருது பார்த்துக்க. முழுசுமா அம்மா கிட்டேருந்தே வெளியே வந்தது மட்டும் இல்லை, பிரிஞ்சது மட்டும் இல்லை, மேலும் நம்ம வளர்கிறதுக்கு முதல்ல எங்கேருந்து எடுத்துக்கிறோம் உணவை? அங்கேருந்து தான் எடுத்துக்கிறோம். ஏன்டா கிறுக்கு பையில் பொம்பளை விட்டு போயிட்டேன்னு சொல்கிறியாடா? என் குரு சொன்னான் எனக்கு செருப்பால் வச்ச மாதிரி. எப்படி தெரியுமா? தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம்னா சிவவாக்கியம் என்ன சொன்னா? அட தூய்மை, நீயே தூய்மை தான். நீ தூய்மையான பொண்ணை வர வச்சுருங்கிற, நீ போயிட்ட எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லுங்கிற. இடியட்டு யாரை விட்டுட்டுறா போனீங்க? இல்லை தம்பி, கோமனை கட்டி தெரிஞ்சுக்கிற கரெக்ட் தான்டா, நீ ஞானமாக அஞ்சிருக்கிற, தப்பு இல்லை. ஆனால் நீ இந்த மாதிரி விட்டு வந்து தப்புன்னு ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தால் அதை சொல்லிட்டு கூட இருப்பான். ஆமாம் சார் தெரியாமல் சொல்லிட்டேங்க. அவர் ரொம்ப எளிமையான மனிதன். சொன்னால் உடனே ஒத்து ஆமாங்க இது மாதிரி ஒரு வீடு எதுவுமே குத்துருந்தேன்னு வச்சுக்கேன். ஆமாங்க தெரியாதனமாக செஞ்சுட்டேன், 13 வயசில் நான் வந்து உட்காந்தனால எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் வேலை செய்யாமல் போயிடுச்சு, தப்பு இல்லை, நீங்கள் குடும்பத்தோடு வாழ்ங்க. என்ன பண்ணியிருப்பாரு இருந்தாலே ஒழுங்காக சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த கேள்வி கேட்டு மற்றதெல்லாம் கேட்டுங்க தானுங்க. ஆனால் போகிறவங்களுக்கு வர வேலை செய்யலையா? இது ஒரு ஆன்மீகம் வந்து அவனுக்கு வந்து பக்க பாதுகாப்பு. ஏன்டா உனக்கு முடியலன்னா நீ என்ன பண்ணுறக்கூடாது? ஆன்மீகத்தை கொச்சப்படக்கூடாது, கொச்சப்படுத்தக்கூடாது. தப்பு இல்லை, தீர்ந்து போயிடும். உன் மகள் வந்து உன்னை என்ன பண்ணிடுறா? வேறு மாதிரி உன்னை ஆக்கிடுறா, தீர்ந்து போயிடும், தப்பு இல்லை. வானன் ஆகிடும், போர் வச்சிடும், தப்பு இல்லை. பெண்ணை எப்போவுமே நீ காமத்தோடு அணுக முடியாமல் போயிடும், அதெல்லாம் ஒன்றும் நான் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் வாழ்கிற வர புது பிள்ளைகிட்ட போயிட்டு அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்ட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணா? ஓ இதெல்லாம் குற்ற உணர்வு பொழுது, தப்பு பொழுது, இந்த மாதிரி ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் தடை பொழுது அப்படின்னா ஆகிடும். அந்த குழந்தை குழம்பிடும், விஷத்தை கலக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். சொல்லி புரிய வைக்கணும். ஐயா நான் அப்படி இல்லைங்க, எல்லாம் அனுபவிச்சுட்டு ஜாலியாக ஆகிட்டேன்ப்பா, போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். என்ன இல்லை இந்த பிரச்சனை? இவ்வளோ அற்புதம் நிறைந்த அந்த பெண் அங்கங்களெல்லாம் அப்படி வச்சுருக்கும் போது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நாம் தான் பண்ணி வச்சுக்கிறோம். உண்மை அது இல்லை. ரெண்டாவது பெரிய ரகசியம் என்னடான்னா, பெண் அழகு கிடையாது. பெண் அழகு கிடையாது, ஆண் மட்டும்தான், அதாவது மனித குலம் மட்டும்தான் பெண் அழகுன்னு பொய்யாக சொல்லி தெரிஞ்சுனுக்குது. இந்த பெண்ணும் அதை நம்பினுக்கிறாங்க. உண்மை அது இல்லவே இல்லை. ஆண் தான் அழகு, ஆண் தான் அழகு. உள்ளது சிரத்தல், பெண்ணிடத்துலேருந்து வந்தது ஆண். தன்னிலும் அடுத்த கட்ட வளர்ச்சி, பரிணாமத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி உருவாக்கி தந்தது பெண் தான். முதன்மையான இடம் பெண் தான். ஆனால் அதை விட விசேஷமானது ஒன்று உருவாக்குச்சு. அது ஒரு பெண் என்ன உருவாக்குச்சு? தன்னிலும் விசேஷமான ஒன்றை உருவாக்கிறது. அழகுனா பெண்ணு கிடையாது, பொய் சொல்லி நீ அழகு, நீ அழகு தேவதை, நீ அழகானவோ அப்படின்னு சொல்லி இந்த காக்காவை பாட்டு பாட சொன்னாங்கல்ல, கருப்பாகிற காக்காவை கூப்பிட்டு நீ ரொம்ப அழகாகிற பாட்டு பாடணுன்னே எல்லா பொம்பளையும் ஒன்றும் பான்னு கத்தினுக்குதுங்க. எல்லாமே என்ன சொல்லினுக்கிறான்? உலக அழகியே இல்லை எத்த ஒன்று நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்பே, நல்ல அழகு என்பே. எடுத்த உடனே 50 kg தாஜ்மஹால் எனக்கு, உன் கூந்தல் ஏறி உதிரும் பூ கோடி ரூபாய். எப்படி ஏமாத்துறதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் ஆம்பளை. யார? உங்களே குரங்கு மாதிரி இருந்தால் கூடப்பா நான் மாதிரி அழகு நீ இல்லை. அது எப்படி இருந்தாலும் எப்படி தான் இவருக்கே. ஏன் என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? ஏன் நான் வந்து பொம்பளை அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இயற்கையை நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. மயில் எது அழகுன்றீங்க? சிங்கத்தில் எதுக்கு பிடரி இருக்குது? குரங்குக்கு, பூனைக்கு, எலிக்கு, குருவிங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனக்கவர்ச்சிக்காக. பெண்ணுக்கு காமம் தேவைப்படுறதே இல்லை. அந்த பெண்ணுக்கு காமுறுதல் செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஆணை அழகாக படைச்சிருக்குது இயற்கை. ஆணை எப்படி படைச்சிருக்குது? அழகாக படிச்சு. உன் புத்திக்கு புரியாத அளவுக்கு நீ ஆயிட்ட, நீ அழகுன்னு உனக்கு தெரியல. பொதுவாக ஆண் தன்னை அழகு பற்றிக்கணும்.
என்ன பண்ணணும் மேலும். அப்போ தான் பொம்பளைங்களை வந்து வசீகரப்படுத்த முடியும். நீ அழகு பத்தாமல் இருக்கிறதுக்கெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணிடுறாரு, ஒருத்தர் அவசரமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாரு, உட்காந்துக்கிறாரு. ஏங்க கீழே பின்னாடிலாம் ஜெட்டி தெரியுது நீங்கிறாங்க. இதண்டா பேசுனேன். ஐயோ ஜெட்டி தெரியுதா இல்லை, அதுக்கு ஜாக்கி ஜெட்டி வர வாங்கி போட்டுக்கிது வந்துங்க. ஏன்னா பேண்ட்டு கீழே தெரிஞ்சுன்னா உட்காந்தாருன்னா பின்னாடி இதெல்லாம் தெரியணும், கோடு வர இருக்கணும். ஏன் அழகு பற்றிக்கிறாராம்மா. மைக்கேல் ஜாக்சன் வேற ஆள், என்ன சொல்லுது, அவனை மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது. அவன் யார், அவன் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நீ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, கற்றுக்கூடாது. சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கம் கற்றுக்கணும். என்ன சொல்கிறது, ஒரு வேலைக்காவது ஒன்றுக்கிட்ட போய் பிளாஸ்டிக் பொம்மைங்கிட்ட போய் நீ என்ன பண்ணக்கூடாது, உன் ரசனையற்ற ஒரு பொம்மை கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, நீ உண்மையெல்லாம் கற்றுக்கூடாது. உன்னை அழகாக படைச்சிருக்குது. யார் படைச்சது, பெண்ணு. பெண்ணை யாரை படைச்சா, ஒரு ஆணை எப்படி படைச்சிருக்கிறா, அழகாக படைச்சிருக்கிறா. உன் முடிகள் உனக்கு தான் ஃபுல்லாக வரும், தாடி உனக்கு தான் வரும். உன் தாடி உனக்கு ஒரு அழகு. அந்த தாடி முடி அவன் மேலே பட்டுச்சுன்னா அவள் பேரின்பம் அடைவா ஆகும். அந்த முடி அவளுக்கு இங்கேருந்து வர வேர்வை, அவள் கர்ப்ப காலத்தில் வர புண்ணுக்கு நல்லது. ஆணுக்கு இங்கேருந்து வர வேர்வை கர்ப்ப காலத்தில் வர புண்ணுக்கு நல்லது. அவ்வளோ விசேஷமாக நம்மளை இயற்கை பண்ணிடுது. அவ்வளோ கொண்டாட்டமானவன் நீ. இப்போ என்ன ஆகிட்டுக்கிற, கம்பல்சரி தரிசனம் டெய்லியும் ஷேவிங் பண்ணிடணும், பண்ணலன்னா நீ வேஸ்ட்டு. என்னப்பா கொஞ்சம் தாடி விட்டுச்சு எனக்கா, ஆடிக்கு பின்னாலே ஆவணி, என் தாடிக்கு பின்னால் ஒரு தாவணி, உனக்கா ஒரு கவிதை எழுதின்னு தெரியுது. தாடி விட்டாக்கா காதல் பட்ட பாவத்தான் காயம்பட்ட இதயங்களில் கண்ணீரை மருந்தாக்குங்களே. தாடி வச்சுன்னு தெரிஞ்சு அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத. இப்போ தான் உண்மையை சொல்கிறான். மனசு அப்போ பொண்ணான மனசு நம்மளுக்கு தான் பொழுது. அதுக்கு என்ன இல்லை, பொதுவாக பெண்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா காமம் சார்ந்து தேடுதல் வேட்கையில் இருக்கிறது இல்லை. ஏன்னா பேறுகாலம் வந்து ஒரு வலிக்கக்கூடியதாக இருக்குது, அதுக்கப்புறமா வேதனைக்குரிய காலமாக அது இருக்கும் என்றதுனால வேண்டி அந்த பயத்தில் அச்ச உணர்வில் மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் கூட அப்படி இருக்குது. அப்போ அந்த மயில் என்ன செய்யுது, தன் தோகையை விரித்து தன் அழகை பறைசாட்டினே இருக்குது. அதனால் அந்த பெண் மயக்கப்படுது. எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுமே. அப்போ ஆண் எப்படி இருக்கணும், தன்னை எப்படி அழகு பற்றிக்கணும், அவள் பின்னாடியே போய்க்கின்னு அவள் சொல்லு விட்டுக்கின்னு அவள் லெட்ரு எழுதிக்கின்னு வேலைக்கு ஆகாமல் போயிடணும். அவள் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுது. இங்கே ரீசார்ஜ் ஆனா, அங்கே பிக்கப் பண்ணா ஃபோனில் அவர் வந்து ட்ராப்பிங் அண்ணா, பிக்கப்புக்கு ஒரு அண்ணா, ட்ராப்பிங்க்கு ஒரு அண்ணா, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா, இவ்வளோ அண்ணா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாமா யாரோ அப்பா தேட போகிறாரு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொழப்பை புத்திசாலி ஆகிட்டாளுங்க. நீ நான் ஆகிட்டுக்கிற இவர் என்ன பண்ணின்னு இருப்பார், சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீ சலிக்காமல் தின்ன போது இல்லாம கையை தானே கழுவு என்றா, இன்று காதல் இல்லை அழுவு என்றா. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, என்ன பண்ண நீ நேசிக்க கற்றுக்கினேன்னா நீ என்ன ஆகிடுவேன், விசேஷமாக ஆகிடுவேன். இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அழகு சொல்லி ஏமாத்துறதுனால எல்லாம் அட்டைப்படத்தில் அங்கே இங்கே சிகரெட் பிடிக்கிறது கூட பொம்பளை படம், சோப்பு சீப்பு கண்ணாடினா கூட பரவாயில்ல, எல்லா விளம்பர பொருளுங்களும் யார்த்தாங்கிறா, பொம்பளை படம் தான் எங்கே பார்த்தாலும். நான் யூஸ் பண்ணிங்கிறேன் அவளை. இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண் வர்க்கம் இதுக்கு அடுத்த கட்டமாக வளர்ந்ததுனால மூளைபலம், திறன், சிந்தித்தல், படைத்தல் ஆற்றல்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேண்டி இவளுக்கு மாதம் இவளுக்கு ஒரு தொல்லர் இது. முன்னாலே அல்மா புள்ள பெற்றுட்டால்னா ஒரு 6-7 மாதத்துக்கு வெளியே வர முடியாது. பேணுதல் அந்த பாதுகாக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான பண்புகள்லாம் அவளுக்கு இருக்கிறதுனால அவளால் என்ன பண்ண முடியல, சமூகம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணல, நாட்டமோ அக்கறையோ எடுத்துக்க முடியல. இயலாமைன்னு ஒன்று இருக்குது, அங்கே அவளுக்கு வருது. நாம் அதை புரிஞ்சு நான் மனிதன் என்ன பண்ணிட்டான், நீ ரெண்டாவதுமா எங்ககிட்டேருந்து எலும்பு ஏற்று தானே பண்ணிட்டார், உங்களை பச்சாரு, நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நீ பெரிய அழகி, நீ வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. வீட்டிலேருந்து பேர் என்னத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். வீட்டில் இருந்தால் எதை பார்க்க முடியும், வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா, என்னத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். வீட்டை தான் வெளியே போனால் என்னத்தை பார்க்கலாம், வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுமா, வெளியே போனால் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா. அப்போ வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னத்தை சேர்த்து பீரோ, கட்டில், சாவி இதுங்களோடமே சண்டை, இதில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. எதில், வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுல. வெளியே வந்த மாமியார் கூட சண்டை போட்டு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பீரோ சாவி தானே தேவை வச்சுங்கோ, இல்லை
வச்சுங்க அத்தை, டேக் இட், இந்தாங்க சந்தோஷமாக வச்சுங்க. துணி நீங்கள் தானே அயன் பண்ண போகிறீங்க, வச்சுங்க. சோறு நீங்கள் தான் ஆகணுமா அத்தை, கிச்சனில் யாரும் போகக்கூடாது, சந்தோஷம், நீங்களே செய்யுங்க, என்ன பண்ணுருவா. ஆனால் இந்த வீட்டில் இருந்து பார்த்துக்கன்னு சொன்ன உடனே இது நீ வர அழகியா உன்னை வர சொல்லிட்டானா, வீட்டில் இருந்து வர பார்த்துனா நம்ம வந்து மேக்கப் பண்ணி தான் சோறு போடுறோமோ இல்லையோ மேக்கப் பண்ணி போய் கொடுக்கணும் பார்த்துக்க போகும்போது. ஏன்னா அதில் வர சொல்லி கொடுத்துக்கிறான் அவர், அந்த தட்டு வச்சு அந்த கப்பு வச்சு அதுக்கு சாசு. டீ எதில் கொடுத்தாருனாயா, இல்லை கப்பு சாசரெலாம் சுத்தமாக இருக்குது, சக்கரை இல்லையா அதில் டீயில், கப்பு சாசர் அழகமாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை, குடிக்க போது டீயா கப்பு சாசரியா, டீ தான். அப்போ டீ எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த பெண் அழகானவள் இல்லை, அன்பானவள். அவகிட்ட இருக்கிற அன்பை நசுக்கிட்டாங்க. என்ன சொல்லி, அழகுன்ற தவறானது ஒன்று சொல்லிட்டு, இயல்பாக பதட்டம் அவளுக்கு மட்டும் இருக்கும். எங்கன்னா ஒரு விபத்துன்னு வச்சுக்க அப்படின்னுவா, கத்துவா, எந்த நாட்டுக்காரையனா இருக்கட்டுமே. ஒரு வன்முறையான காட்சிகளை பார்த்துன்னு அவளால் கும்புன்னு இருக்க முடியாது. நீ பார்த்துன்னு கம்பெனி இருப்ப, ஆனால் அவளால் என்ன பண்ண முடியாது, பார்த்துன்னு அப்படியே விரும்பாப்பா இங்கே ஊற்று தர தரையாக ஊற்றின்னு இவங்களுக்கு என்ன பண்ணாதுட்டு வர இவங்க ஆயிடுன்னு போவாங்க. அங்கே எதனா பிரச்சனை இவங்க ஒரு இன்வால்மெண்ட் ஆகிடுவாங்க. அடி போடு, அதை தான் நாடகம்லாம் ஜெயிச்சுனுக்குது. இங்கே சீரியல்லாம் ஏன் ஜெயிக்குது, உன்னை என்ன ஆக்கிட்டான்னா அழகு அழகுன்னு சொல்லி உன்னை அறிவை உன்னை அன்பை உன்னை என்ன பண்ணிட்டான், மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். மீட்டெடு, உங்ககிட்ட இரக்கமும் அன்பும் இயல்பானது, ஞானத்தின் உச்சம். நீ பக்கத்தில் இருக்கிற கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஆளையாக தான், நீ எங்கன்னா போ, ஆனால் ஒரு பெண்ணுக்கிட்ட போ, சந்தோஷமாகிடுவேன். நீ 1000 ஆம்பளைக்கிட்ட போய் ஆறுதல் தேட முடியாது. உன் அம்மாவாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், உன் தோழியாக இருக்கட்டும், நீ அவளை கூட காமன் சார்ந்த உறவு வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு பெண்ணை கூட பேசிப்பார், என்ன ஆகுவ, உனக்கு தேவையான ஆதரவும் அன்பும் கிடச்சிரும். நல்ல ஆலோசனையும் அல்லது பரிபூர்ண நிறைவும் எங்கே கிடைக்கும், ஒரு நல்ல பெண்கிட்ட நீ பேசிப்பார், என்ன ஆகிடுவே. அதனால தான் நீ ஒன்று விட்டாலும் ஒன்று தேடினுக்கிற, எத்தனை வாட்டியாக இருந்தாலும் பொம்பளைக்கிட்டே போயினுக்கிறேன்னா அது எங்கேயோ சூட்சமாக ஒன்று இருக்குது அவகிட்ட, அது எந்த பெண்ணுக்கிட்டேன்னு தெரில இப்போது, என்ன இல்லை. ஆனால் எல்லா பெண்கிட்டே இருக்குது, ஆனால் நீ கண்டுபிடிச்சிடலாம். நீ விசேஷமானவனா இருந்தேன்னா எந்த மாதிரியான பெண்கிட்ட இருந்து நீ என்ன வாங்கிடலாம், அப்படி இறக்கத்தை பெற்றுடலாம். அது மாதிரிலாம் காதல்லாம் தோல்வியே அடைய முடியாது. பார்த்துக்க, இந்த சூட்சமெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சானா உன் காதல் நேரத்தில் போய் முடியாது, தோல்வியில் போய் முடியாது. ஏன், அவள் அழகு இல்லை, அவள் அன்பானவ, அவள் வந்து ராட்சசி இல்லை, அவகிட்ட இறக்கம் இயல்பானது, அவள் ரொம்ப நேசம் மிகுந்தவ, பற்றாளர், பாசமானவோ அப்படின்னு புரிஞ்சிச்சேன்னா அவளுக்கு நீ என்ன செய்யணும், ₹1,00,000 ₹1,00,00,000 தரவனை விட டெய்லி பூ கொடுக்குறோன்னு மறக்க மாட்டான். பிறந்தநாள் வார்த்தை சொன்னீங்கன்னா சந்தோஷமாகிடும். அவன் பிறந்தநாள் ஞாபகமே வச்சுக்க மாட்டான். உங்களுக்கு யாருன்னா அனுபவம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. என் பிறந்தநாள் என் காதிங்க அவ்வளோமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாளுங்க. நான் மட்டும் எல்லோரும் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். பார்த்து எல்லோரும் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கண்டினியூட்டி ஆகும், இல்லைன்னா கட் ஆகிடும். ஆனால் நமக்கு என்னங்க பிறந்தநாள் எப்போ, ஒரு மனுஷன் இங்கே வந்தார், அவன் கணவன் மனைவியாக இருந்தாங்க. அவர் என்கிட்ட வந்து ஸ்வீட் எடுத்து கொடுத்தாரு, 1/2 கிலோ கட்டி பிடிச்சி, வெரி குட் பிறந்தநாள் வாழ்த்துக்கு. பொன்னாட்டி ஒரே ஷாக்கிங் ஆச்சு, நீ பிறந்தநாள்லாம் உனக்கு சொல்லவே இல்லை. இல்லைடி, இவர் காலையில் எனக்கு ஃபோனை பண்ணி எனக்கு சொல்லிவிட்டார், இந்த மனுஷன் எனக்கு பிறந்தநாள் வார்த்தை. நான் பொன்னாட்டி ஞாபகம் இல்லைனாக்கா குருக்கு ஞாபகம் இருக்கும். நான் தாயுமானவன், தந்தையானவன், அன்பு சேவகன், அருமை நாயகன். அப்போ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது இல்லை. நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் நான் வருவேன். நீங்கள் நினச்சிக்கூடாது ஒன்று ஏன் போதுனாலாம் இல்லை. நீ என்னை கூட எவ்வளோ உறவாடுறியோ அதை பொறுத்து தான் நான் உன கூட உறவாடுவேன். நீ ஒரு லிஸ்ட்டு வச்சு நீ அங்கே நின்றுனா நான் ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா இருப்பேன். நீ ஒரு சவர் வச்சா நம்ம 10 சவர் வைப்போம். நம்ம பயங்கரமான ஆள், அதில் கரெக்டாக இருப்போம். அதெல்லாம் மிஸ்ஸிங்கே கிடையாது. எது வந்தாலும் நேராக பேசி குறைய. இந்த பெண்ணை என்ன பண்ணி வச்சுக்கிறான், ஏமாற்றி பொய் சொல்லி என்ன சொல்லி வச்சுக்கிறான், உலக அழகி அழகி அழகின்னு சொல்லி என்னத்தை பண்ணிட்டான், என்னத்தை பிடிக்கினான். அவளுடைய அன்பும் அவளுடைய இறக்க குணத்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்ட்டான். அவளுடைய இரக்கம் விசேஷமானது, அவளுடைய அன்பு இரக்கமாக விசேஷமானது. அதனால் அதை பயன்படுத்தின்னு அந்த இரக்கத்தையும் அன்பையும் பயன்படுத்தி வீட்டுள்ள வச்சுட்டு உடனே சேஃப் ஆகிட்டார் இவர். இப்போ இவர் என்ன பண்ணிக்கலாம், வெளியெல்லாம் போயிட்டு சுற்றின வரலாம், பரவாயில்ல. என்ன சொல்கிறேன், பரவாயில்ல. ஆனால் நீ வெளியே இருக்கும்போதெல்லாம் யாரும் நினப்பில் இருக்கணும், நமக்காக ஒருத்தி இருக்கிறாட்ட நினப்பில் யார் இருக்கணும், நீ இருக்கணும். நீ இல்லைண்ணா. ஆனால் அந்த ஜீவன் எப்படி தான் நின்றுங்குது,
உனக்காக அது காத்து நிற்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம் வந்துடும். பெண் ஒரு அற்புத படைப்புன்னா எப்போ நம்மளை படைக்கிறதுனால. கடவுள் என்ன செய்யலைன்னா நம்மளை படைக்கல, பொம்பளை மட்டும்தான் கடவுள் படைச்சார். பொம்பளை பார்த்து ஆம்பளை படிச்சிருக்கிறான். இது புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கடவுள் என்ன படைச்சார்? பெண்ணை படைச்சார். ஆணை படைத்தது யார்? பெண். அதனால தான் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சாமியை பொம்பளையை வச்சு தாந்திரிக்கலாம். அதுதான் அங்கேருந்து ஆரம்பிக்குது. தாந்திரிக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது? இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இதுதான் பேஸ் அவனுக்கு. அப்படி அடிப்படையே எங்கே தான்? அங்கே தான். நீ தான் விசேஷம். உங்ககிட்ட தான் நான் வந்தேன். எனக்கு ஞானத்தை அருள சக்தி யாரு தாங்குதே? உங்ககிட்ட தான் இருக்குது. என்னை ப்ளஸ் பண்ணு மா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தான் அவனுடைய வேலைகளை தந்திரங்களை, அது தந்திரங்களெல்லாம் தனி அங்கே கையாளுறான் அவன். ஆனால் அவனுடைய ஆரம்பம் எங்கேருந்து? இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருந்து அது ஆரம்பிக்குது. அதனால தான் அதில் பெண் என்ன பண்ணுற, மயங்கி அந்த இடத்துக்கு போகிறா, தாந்திரிக்கு ஒத்துக்கிறா. அவளாலேயே அந்த இடத்துக்கு போக முடியுது. ஆனால் எல்லா பெண்ணுக்கிட்டையுமே அன்பும் இரக்கமும் இருக்குதா? வச்சுக்கலாமா? எல்லா பொம்பளையும் ரொம்ப இரக்கமானவங்க வச்சிடலாமா? சொல்ல முடியுமா? ஏன் எங்கே தப்பு நடந்தது? எப்போ பெண்மையை இழந்துட்டா? எப்போ பெண் இல்லாமல் ஆயிட்டா? அவளுக்கு ஆணை இப்படி பார்க்க தெரில. நான் படைத்த ஒன்று, நான் உண்டாக்கிய ஒரு விசேஷம்னு பார்க்க தெரில. அவன் நினச்சிக்கிறா அவனை கூட போட்டி போட்டுனுக்கிறான். போட்டி போகிறதுக்கு அருகதற்ற ஒரு ஜந்து இது. ஒரு ஆம்பளை யாருக்கு? பொம்பளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று அது. உன் புள்ள அதுக்கிட்ட போட்டி போட முடியுமா நீ? இல்லை, யோசித்து பாரு. நீ உன் வயசில் காலத்தில் இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் அவன் பெரியவன் சின்னவனாக இருந்துன்னு போட்டோம், தகுதியில் சமுதாயத்தில் அந்தஸ்தில் எது ஒன்றா இருந்துன்னு போட்டோம். ஒரு ஆணால் உருவாக்கி தர முடியுமா? நீ பெத்த பொண்ணு புள்ள மாதிரி தான் எவனாக இருந்தாலும். அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன வேணால் அப்பா டக்கராக இருந்துன்னு போட்டோம். ஆனால் அவர் யார் தான்? நீ ஒரு பெண்ணாக இருந்து அவனை பார்க்கும்போது அவன் யார் தான்? உன்னுடைய படைப்பு, நீ உருவாக்கிய ஒன்று, உன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜந்து இது. அதனால என்ன பண்ணிக்காது, அதுக்குள்ள போய் போட்டியெல்லாம் போடாத. தகுதியே இல்லை, அது வேணால் சொல்லிக்கிட்டோம் உன்னோட நான். ஆனால் அது என்ன சொல்லிச்சே? அது சொல்லுது நம்மளை பார்த்து அழகுன்ட்டு. இப்போ நான் ஒரு பெண்ணாக எடுத்துக்குவோம், நான் படைச்ச ஒன்று, அது என்னை பார்த்து அழகுனா செஞ்சு வேண்டி தம்பி நான் தாண்டா ஒன்று உருவாக்கவே செஞ்சேன், என்கிட்டயே வந்து என்ன அழகுன்ட்டு எங்களுக்கு தெரியுண்டி அதெல்லாம். இல்லை நீ ஒன்றும் அது என்ன பேசலை சொல்லிது, வேறு என்ன வேலை வேணும் உனக்கு, என்ன காரியம் நான் ஆகணும் அதை சொல்லுப்பா. அதை விட்டு இன்னொன்னுவோ சொல்லுங்கிறேன். அழகின்ற போது எனக்கு தெரியுது என்ன வேணுமோ அதை சொல்லு, வந்த நோக்கம் சொல்லியா விட்டுட்டு இன்னொன்னுவோ சொல்கிற. இல்லை நாங்கள் அழகு தான், அது எங்களுக்கு தெரியும், நீனா அதை சொல்கிறது இல்லை. நீங்கள் அசிங்கமானு சொல்லிட்டா நாங்கள் அசிங்கமாக போயிட்டு போகிறோம். படைச்சோன்னா நாங்கள் அழகு இல்லாமல் இருப்போமா? படைக்கிற ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்குதுன்னா நாங்கள் விசேஷம் இல்லாமல் இருப்போமா? ஆனால் உங்ககிட்ட அழகு வச்சுருக்கிறான். ஒரு பெண் ஆனால் ரசிக்கலாம், ஆனால் வெக்கப்படுறான். அந்த அளவுக்கு மாற்றிட்டான். ஒரு பெண் ஆண் என்ன பண்ணோம்? ரசிக்கணும். என்ன ஆக்கிட்டான் இப்போ? கற்று குத்து கொட்டி ஒட்டி குனி வச்சு குனிவே நடக்க வச்சு என்ன பிடிக்கிட்டான் அங்கேருந்து அவகிட்டேருந்து. அவளுடைய ரசிக்கும் தன்மை என்ன பண்ணாச்சு? பறிக்கப்பட்டுச்சு. இப்போ ரசிக்கிறது இல்லை. அவள் செல்லம்லாம் குழந்தைங்களோட முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பெருசானா எவ்வளோ பேசினாலும் லைக் செல்லம் தான். அது சினிமாவில் ஒருத்தி தான் சொல்ல, ஐ லைக் யூ பேபி அப்படின்னுவா. ஆடை இல்லாத மேனி அவன் பேலன்னா அழிஞ்சா நீ ஒரு பாட்டு புதுசாக இப்போ மேலே ரீமிக்ஸ் வந்துருக்கும். ஐ லைக் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கத்துவா. பொதுவாக ஒரு பெண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆணை ரசிக்க முடியும். நீ நல்லா குஷ்டு போதில் போனேன்னா கூட சந்தோஷம் வாங்க லூஸு சாக்ஸை கட்டி ஷூ கட்டி விசிலிஸ்ட்டு தள்ளிட்டு பட்றா இவ்வளோ தான். நீ யாரால முடியும்? ஒரு பொம்பளை குஷ்டு வரட்டும், நீ அவ்வளோ தான் டென்ஷன் ஆகிடுவேன். மறுநாள் தூக்கு போட்டு தவங்கனாலும் தூக்கிடுவேன். உன் நிலமை அவ்வளோ உண்டு தான். நீ உனக்கு எவ்வளோ தான் முடியும்? அவ்வளோதான் முடியும் உன்னால. ஆனால் அவள் அப்படி இல்லை. குஷ்டு வந்துட்டியா சரி வாந்தி எடுத்துட்டியா துணியை துவச்சி போட்டு என்ன பண்ணுறா? கக்குசா இன்னைக்கு கக்குசாங்க இல்லை கக்குசில் போயிடுவார். ஏன்னா அடிக்கடி கக்குசு போயிடுவார் பார்த்துக்க இவர். இன்னைக்கு கக்குசா இன்னைக்கு இல்லை அதுதான் ஃபோன் நிறைஞ்சுதுரா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை யார்கிட்டன்னா சகித்தல், இரக்கம், பண்பு, பாசம் இதெல்லாம் யார்கிட்ட. அதனால தான் ரெண்டாவது மனைவி ஒரு பொண்ணால் இருக்க முடியும், ரெண்டாவது கணவனாக ஒரு ஆணால் இருக்க முடியாது. ஒரு ஆண் ரெண்டாவது ஆணாக இருக்கவே முடியாது. ஆண்மையே போயிடும் உனக்கு. உனக்கு என்ன ஆகிடும்? உன் ஆண்மை போயிடும். இதெல்லாம் புரிஞ்சுன்னு தான் தந்திரங்கள் எல்லாம் செஞ்சு தான் ஓ பாவமா அவன் கொஞ்சம் பாவப்பட்டவன் பிச்சை எடுக்கிறதுக்கு பதில் அவளை அழுகின்னு சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணி வச்சுக்கிறான். சௌகரியமாக வாழுங்கடா. யார்? ஆம்பளை தானே எழுதுனதெல்லாம் புக்கெல்லாம் யாருக்கு சாதகமா?
ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிடறானுங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஆம்பளை இல்லாமல் ஆயிடுறோம். 100க்கு 10 பேர் ஆம்பளை இல்லை பார்த்துக்க. ஏன் இவ்வளோ புக்கு எழுதி ஆம்பளைக்காக போராடினாலும் எப்போ நம்ம ஆம்பளையா இல்லை, ஏன் ஆம்பளையா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாராட்ட தெரியல. பெண்ணை சும்மா போலி அழகுன்னு எல்லாம் சொன்னாங்கன்னா நிலா மாதிரி மூஞ்சி, நிலா இன்னமும் சொல்லுங்க. புக் கவிதை எதுனா ஒன்று நிலா தான், பொம்பளைன்னா நிலா. அசிங்கமாக இல்லை, வட்டமாக இருக்க மூஞ்சி இன்னும் அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. கண் மூக்குன்ட்டு மேலும் பணமா வட்டமாக போட்டால் எப்படி அசிங்கமாக இருக்காது அது மூஞ்சி. அழகு நிலவு ஒரு பெண்ணாகி உலகுன்னா ஒரு தட்டு சுற்றின்னு வந்தால் நல்லா இருக்குமாங்க இல்லை? ஒரு தட்டுக்கு சின்ன சுற்றின்னு வந்தால் நல்லா இருக்குமா? நிலா எப்படி இருக்குது? நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம. அதனால் என்ன பண்ணுறது? பார்த்துக்கோங்க உங்கள் பெண்மையை, உங்கள் தாய்மையை. நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவராக இருக்கலாம், ஆவாதவராக இருக்கலாம், இல்லை திருமணமாகி பிள்ளைலாம் பெற்றவராக இருக்கலாம், பெண் குழந்தை இல்லாதவராக கூட நீங்கள் இருக்கலாம், சகோதர சகோதரியோட பிறக்காதவராக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் பெண்மை முதல். அவள் அழகில்லை, அவள் அன்பானவள், அவள் இரக்கமானவள், கருணையின் மறு வடிவம். அவன்னா அவள் கருணையின் விட்டு கொடுத்தலின் உச்சம். சிலருக்கு அரக்கையாக இருக்கிறாங்கன்னா படித்தல், புரிந்து கொள்ளுதல், இந்த சமூகத்திலேருந்து அவளை கொட்டப்பட்ட விதம், ஏமாற்றப்பட்டது. இதனால தான் விபச்சார அளவுக்கெல்லாம் போகிறாங்க, தன் உடலை விற்கிற அளவுக்கெல்லாம் பரவாயில்ல. அப்போ கூட அவகிட்ட இருக்கிற பண்பு, அந்த தாய்மை விட்டு கொடுக்காது. உன்னை அவள் கருணையோடவே அணுகிறா. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணை எப்படி அணுகிறா? கருணையோடு தான் அணுகிறா. ஆனால் ஆணாகி நீ ஒரு பெண்கிட்ட எப்படி அணுகிற பார்த்துக்கோ. கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மதிப்பளித்து அணுகு. அவளை கூட எப்படி வாழு, பழகும்போது எப்படி பழகு. ஒரு இன்பம், வெறும் இன்பத்தை மட்டும் ஊட்டு எடுக்கிறா. வெறும் இன்பம் மட்டும் சால் தான் முஷ்டம்பா லிஸ்ட்டு எண்ணுறதுக்கு 1 2 3 4 எண்ணும் போகிறதுக்கு இத்தனை பேருன்றேன் நான். அதெல்லாம் ஆண்மை. அது சரி, எவ்வளோ ஒருவளை நிறைவாக்கி வச்சுருந்த, கொண்டாட்டமாக வச்சுருந்த, ஒரே ஒரு உள்ளம் உனக்காக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நான் பார்த்தது இல்லை அவள் ஒருத்தியை நல்ல அழகுன்னு சொல்லாத, நல்ல அன்புன்னு சொல்லு. ஏன்னா இரக்கத்தை வந்து கருணையை என்ன பண்ணு, பொசஸ் பண்ணிக்கோ. உனக்காக வாழணும், உனக்காக சிரிக்கணும், உன்னோட ஒன்றா என்ன பண்ண அவ அப்படி ஆக்குனேன்னா நீ யார்? கிரேட். உனக்காக 10 பேர், நீ 10 பேர்னு போய் வந்த லிஸ்ட்டை ஒன்றா எடுத்துருக்கலாம். ஒருத்தி உனக்காக சாவலண்ணா இல்லை, நீ விழும்போது ஒருத்தி உனக்காக ஐயோன்னு சொல்லாமல் போயிட்டாள்னா புறம்போக்கு சனியை செத்தானா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளை பார்த்து. அட்லீஸ்ட் ஒருத்தியாச்சும் எப்படி சொல்லணும் நம்மளை பார்த்து. அப்போ என்ன பண்ணோம் நம்ம பார்த்துக்கோ. ஒரு பெண்மை என்ன பண்ணு, போற்று, மதி, அவள் கருணையை நீ பிறப்பாரு, அவருடைய இறக்கத்தை பண்ணு. அதுதான் ஆம்பளை பந்ததுக்கு மரியாதை. இதெல்லாம் என்ன இல்லை, லிஸ்ட்டு பண்ணுறது இல்லை. ஆம்பளை இவ்வளோ பேரை தெரியுன்றது ஆம்பளை. ஒரு பெண் இயல்பிலேயே எப்படி தாங்கிறா. சாதாரணமாக ஒரு பெண் 2வது ஆள்கிட்ட போகிறது ரொம்ப யோசிப்பா. 2வது ஆள் அவளுக்கு கஷ்டம். ஆனால் ஒரு ஆணுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஜீவர்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. மற்ற ஜீவர்கள் எல்லாமே ஒரு சேவல், ஒரு பண்ணி வாங்கினா 6 பொட்டை பண்ணி வச்சிடலாம் பார்த்துக்க. பண்ணையில் கோழி வாங்கினா சேவலுக்கு 4 லிஸ்ட்டு வச்சுக்கிறான். மனுஷனுக்கு 1க்கு 1ன்றமே எப்படி? இதில் ஒரு தந்திரம் இருக்குது. ஏன்னா எல்லா சேவலும் சேவல் இல்லை, அதே மாதிரி எல்லா ஆணும் ஆண் இல்லை. அது புரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த காலத்தில். நம்ம இப்போ எல்லாருமே மானிடர்களாக ஆகிட்டோமா? மனுஷன் இருந்தாலும் வேண்டி விட்டு கொடுத்தல், வாழ்கிறது, சுகம், சௌகரியம், சோசியல் செட்டப் இதெல்லாம் வந்துச்சா? அதெல்லாம் பொம்பளை தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் தாண்டி அவளுக்கு புரிய வைக்கணும். எப்போ புரியும்? அப்போ அந்த அழகுன்னு சொன்னோடனே மதி மயங்கி போனாலும் அவளுக்கு என்ன வராது, புரியாது. காக்கா மாதிரி ஆணு கத்திர வேண்டியது தான். நீ அழகாக்கிறன்னா என்ன பண்ண முடியாது. எந்தன்னு போகிறோம்பா, நான்லாம் பாட்டு பாட முடியாது, எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் என் மேலே எந்த பாட்டு பாடணும், கம்முன்னு பண்ணணும். விட்டு நீ ரொம்ப அழகாக்கிறமா பாட்டு பாடணும்னு ஏறி வந்து பாட்டு பாடினா பாட போயிடும். நாங்கள் பார்த்துட்டு அப்படின்றோம். அப்படி தான் பார்த்துக்கணும். இல்லை இங்கே சொல்ல வரல, ஒட்டுமொத்தமாக உன்னை ஏமாத்துற இந்த சமூகத்தில் என்ன பண்ணு, கவனமாக இரு. பெண்ணே நீ விசேஷமானவோ புரிஞ்சுக்கோ. உன்னை ஏமாத்துறதுக்கே இந்த ஆண் என்ன பண்ணுகிறான், ஆம்பளையாக இல்லாதவங்களாம் உன்னை ஏமாற்றுவோம். நீ ஏமாத்தலன்னா தெரிஞ்சுக்கோ அவன் ஆம்பளை இல்லைன்ட்டு. உன்னை கடந்து ஒருத்தன் போகிறான்னா அவன் யாரும் இல்லை, ஆம்பளை இல்லை. தரமான ஆண் என்ன பண்ண முடியாது, உன்னை கடந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டம். உன்னை கடந்து போனால் சரியான காரணங்கள் இருக்கணும். உன்னை கடந்து போகிறதுக்கு என்ன இருக்கணும், சரியான காரணமே இல்லாமல் கடந்து போகிறான்னா ஒருத்தர் என்ன இல்லை, பரஸ்பர நம்பிக்கை, அன்பு ஏதோ ஒன்று இல்லை, எங்கேயோ ஒன்று குறையுது. கூட்டிக்கோ. இன்கேஸ் நீ ஆணாக இருந்து உனக்கு எதனா குறைஞ்சது என்ன பண்ண, கூட்டிக்கோ. உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார். ஏன்னா இப்போ நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம 6 அறிவோடு இருக்கிறோம். நமக்கு இது இல்லை, நமக்கு இது இருக்குது, நமக்கு இந்த மாதிரி இருக்குது,
நமக்கு கண்ணு சரியாக தெரியல, கண்ணாடி போட்டுக்கலாம். காது சரியாக கேட்கல, என்ன பண்ணிக்கலாம், ஒரு மிஷின் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எதுவும்னா இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். பார்த்துக்க, அப்படி தான் இருக்கிறாங்க. அதுதான் நிறைய பேர் உதவுறதுக்குன்னா ஆகிட்டாங்க. அதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. கண்ணு தெரியலன்னா கண்ணுக்கெல்லாம் கண்ணாடிங்கள்லாம் கண்டுபிடிச்சி அது ஒரு தனியாக ஒரு காது தெரியல, அதுக்கு ஒரு பல்லு சரியில்லையா, அதுக்கு ஒரு டாக்டர், மூக்கு உள்ள தொண்டை இதுங்களுக்கு ஒரு இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், எது ரிப்பேராக இருந்தாலும் என்ன பண்ணுறேன், ரிப்பேரே பண்ணிக்கோ. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அதான் அழகு. போட்டி போட்டுனா என்ன இல்லை, புரியாதவங்க போட்டி போட்டுன்னு சொன்னா ஏமாத்தி தின்னுக்கிட்டோம். நீ என்ன பண்ணுங்க, அதை போட்டிக்கே போவாத. பெண் சிறந்தவளான்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீ, ஆமாங்கோ உண்மைங்கோ இல்லை. ஆண் விசேஷமானவனா, ஆமாம் நான் படைச்சவன் பின்ன விசேஷமாக இல்லாமல் எப்படி இருப்பான். என்னுடைய படைப்பு எப்படிங்க அசிங்கமாக இருக்க முடியும், யார் சொல்லணும், பெண் சொல்லணும். அவனை கூட நான் எப்படி போட்டி போட முடியும், நான் படைத்த ஒன்று எப்படி தப்பாக இருக்கும், நான் தானே உருவாக்குனேன். யாருக்கு புரியுண்ணா, அப்படி உனக்கு சொல்லியே கொடுக்கல கட்சி வரைக்கும். 2 பேரும் ரொம்ப PhD பர்சன் 2 பேரும் படிச்சுங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த அக்கா படிச்சுட்டு இந்த பொம்பளை தான் சிறந்துவோ, இந்த இன்னொரு படிச்சுட்டு 2 பேரும் பட்டி மண்டபம் வச்சுருக்கிறானுங்க. டேய் லூசு பயில இல்லை, உருவாக்குறதே யார் தான், இவனுக்கு புரியவே இல்லை. அந்த அக்காவுக்குன்னா புரியணும்ல. புரியாத அக்காவுங்க புரியாத அண்ணனுங்களாம் என்ன பண்ணீங்க, நீலேருந்து மரியாதையாக புரிஞ்சுக்கின்னு இந்த 2 பேருக்கும் போட்டி போட்டு விட்டு நீங்கள் பண்ண வேடிக்கை பார்த்து என்ன பண்ணுங்க, அதை சலனத்தை ஏற்படுத்தாத, சமூகத்தில் அசிங்கத்தை உண்டாக்காது. இங்கே போட்டியே கிடையாது. பொம்பளைக்கு போய் யாரும் என்ன பண்ண முடியாது, நிகரெல்லாம் நிற்க முடியாது. ஆம்பளை காலை தூக்க முடியாது. எங்கால அப்பயே சொல்லிட்டு முடியாது யார், சிவன். ஆனால் பொம்பளை வந்து ஆம்பளை என்ன பண்ண முடியாது, புள்ள பெற்று கொடுக்க முடியாது. கரூரார் என்ன பண்ணுறாரு, கிளியர் கேட்டாப்பா என் பேர் கரூர்ப்பா, என் பேர் என்ன தான் கரூராக தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டும் போயிட்டுக்கிறான். அதனால் என்ன பண்ணாது, பெண்ணை கடந்து பெண்மையை விட்டுட்டு அப்படிலாம் இல்லை. பெண்மையை பாராட்டு போற்று, அழகுன்னு சும்மா சொல்லணும் தெரியாது. உண்மையிலே அவளுக்கு என்ன பண்ணு, மதிப்பளி, உயர்வான ஒரு இடத்துல வச்சுக்கோ. பெண் என்ன பண்ணோம், லவ் பண்ணோம். ஆண் என்ன பண்ணோம், கேர் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ பொம்பளை தான் கேர் எடுத்துக்கிறா, இல்லை உல்டாவாயிடுச்சு. காமம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பெண் பார்த்துக்கணும், அவள் தேவை சார்ந்த விஷயத்தெல்லாம் ஆண் பார்த்துக்கணும். தேவையை சந்திச்சாவே உன்னை ஆனா பாப்பா பொம்பளை, அவளுடைய தேவைகளெல்லாம் நீ சந்திச்சா என்னவா பாப்பா உன்னை, அவள் ஆம்பளையா பாப்பா. அவன்னா பார்த்துக்கணும். உனக்கு லவ் பண்ண தெரியக்கூடாது. ஆக்சுவலாக ஆம்பளை தான் போய் குழஞ்சிக்கிறான். அவரு பொம்பளை தான் குழையினா வந்து நல்லா இருக்குதுப்பா, அழகாக்கிறேன், செல்லம், ராசா, கண்ணு. யார் சொல்லணும், பொம்பளை சொல்லணும். என்னடி இப்படி இருக்கிற, இப்போ சாப்பிடு, அது சாப்பிடாம இருக்கிற, என்ன இப்படி இருக்குது, வீட்டில் அது இதா இல்லையான்னு யார் யோசிக்கணா. இப்போ உல்ட்டா வாய்ச்சி வரும்போது பெருங்காயம் வாங்கிவா, உப்பு வாங்கினுவா, அது வாங்கினுவா, இவ சொல்கிறா. அவர் வந்து நீ அழகாகிற, மேக்கப் பண்ணுகிற, செயலாகிற நீ சொல்கிறாரு. மாறிவிட்டாங்க இல்லை. பார்த்துக்கோங்க, யார் செய்கிற வேலையை யார் மாற்றிக்கோங்க. ஏன்னா பெண்கிட்ட கொடுத்துப்பார் அந்த வேலையை. எந்த வேலையை, உன்னை பராமரித்தல் வேலையை பெண்கிட்ட. பெண்ணுக்கு தர வேண்டியதெல்லாம், அவளுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் யார் பண்ணி ஆகணும், சம்பாதித்தது யாரோட லட்சணம், புருஷ லட்சணம். அதை அழகாக பராமரித்தல் யாரோட லட்சணம், அவ்வளோதான். ரொம்ப அழகாக செஞ்சிருக்குது. நீ பாட்டு கலாச்சாரமாக இருக்குது, நாகரிகம் அதுன்னு எதை போடணும், ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஒன்று வானான்னு சொல்லி லிப்டிக்கெல்லாம் பூசிக்கோ, பெயிண்ட்லாம் வச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீ புரிஞ்சாக்கா திட்டி கூட போடாமல் கூட திரி, தப்பே இல்லை. ஆம்பளை தான் வந்து ட்ரெஸ் இல்லாமல் திரியணும் அப்படிலாம் கிடையாது. ஆம்பளை ட்ரெஸ் இல்லாமல் தெரிஞ்சானா மேடும் பழமும் இல்லை பிளைனாகிறான். நீ தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதை பார்த்துக்கோ. அதுக்காக வேண்டி உன்னை ஏமாத்துறாங்க, உன் உடல் ரீதியாக அப்படின்னு இன்னும் அர்த்தம் கிடையாது. அது லூசு பையன் கிருக்கு பையன் தெரிஞ்சு சாமியாரை போனால் போயின்னு போட்டோம். அவனையா நீ ஒரு மனுஷனாக மதிக்கிற பாவம். நீ படைச்ச ஊரில் ஏதோ உன் லூஸாக போயிடுச்சு. என்ன சேர்ந்து நீ படைத்த ஊரில் என்னவா போயிடுச்சு, லூஸாக போயிடுச்சு. அதுங்களை லூஸுங்களெல்லாம் இவங்கெல்லாம் பாராட்டின்னு தெரிஞ்சிட்டோம். ஆனால் நீ என்ன பண்ணாத, பாராட்டாத. நீ போய் அவனாண்ட போனேன்னா உன்னை விட ஒரு கேடுகட்ட ஜந்து இல்லவே இல்லை. அவன் தான் துறவின்னு போயிட்டு போய் அவனாண்ட போகலாமா சாமியார். ஆம்பளை போனால் கூட போகல, ஏன்னா அங்கே வேலைக்கு ஆவதுங்களாம் போயின்னுக்கிறான். நீ தான் பொம்பளை வச்சாங்க போகலாமா இல்லை, ஆம்பளை போகலாம். ஏன் வேலைக்கு ஆகல, அவருக்கு அதான் இருக்குது. நீ ஏன் போன அங்கே போகாத.